காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் வன் தொண்டர் தம்பிரான் தோழர் அப்படின்லாம் சிவபெருமானால் அழைக்கப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவர் கேட்டதெல்லாம் சிவபெருமான் அள்ளி அள்ளி கொடுத்ததை பார்த்தோம். பொன் வேண்டுமா பொன், பொருள் வேண்டுமா பொருள். அப்படி 63 நாயன்மார் சரிதத்திலேயே சுந்தரமூர்த்தி நாயனார் சரிதத்தில் அந்த அளவுக்கு ஈடுபாடோடு வந்து சிவபெருமான் பல அற்புதங்களை பண்ணதை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் சுந்தரமூர்த்தி நாயனாரை வச்சே சில அற்புத நிகழ்ச்சிகளை அவர் பண்ணதை பார்க்க போகிறோம். 63 நாயனார் சரிதத்தை சொல்கிறதே ஒரு புண்ணியம், பெரிய புண்ணியத்தை தரக்கூடியது. அதை கேட்குறது அதை விட பெரும் புண்ணியம். ஒரு சிவன் கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணால் என்ன நமக்கு கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி தான் சிவன் நடத்திய இந்த லீலைகளை நம்ம கேட்குறதும் நமக்கு பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்டு வர்றேன். 61 நாயனார் சரிதத்தை பெரிய புராணம் அப்படிங்கிற பெயரில் சேக்கிழார் பெருமான் எழுதினார் இல்லையா? அது எங்கே அரங்கேற்றமாச்சு, எப்போ அரங்கேற்றமாச்சு? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். சேரமான் பெருமான் அப்படிங்கிற சேர அரசன் திருவெஞ்சைக்களத்தூர்ன்ற ஒரு ஊரை தலைநகராக கொண்டு மலைநாடு சேர நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு வந்தான். அவன் பெரிய சிவபக்தன். சிவ பூஜை பண்ணாமல் எந்த காரியத்தையும் என்றைக்குமே செய்ய மாட்டான். தினசரி காலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு முதல்ல சிவ பூஜையை பண்ணிவிடுவான். சிவ பூஜையை நிறுத்தி நிதானமாக பக்தி சக்தியோடு பண்ணுவான். அரசனாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம். அப்படி சிவ பூஜையை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜபம் பண்ணுவான். அப்படி ஜபம் பண்ணும்போது அவனுடைய சிவ பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுவார்? தினசரி ஜல் ஜல் ஜல்லுன்னு ஒரு சலங்க சத்தத்தை கொடுப்பார் அவனுக்கு. அந்த சத்தம் கேட்ட உடனே சிவபெருமான் திருப்தி அடைஞ்சிட்டான்னு தெரிஞ்சுட்டு அவன் பூஜையை முடிச்சுட்டு ஏந்து மற்ற அரச காரியங்களை பார்க்க போவான். அப்புறம் கோவில்களுக்கெல்லாம் போவான். அன்றைக்கி அப்புறம் தான் ஒரு நாள் அவன் சிவ பூஜையை ரொம்ப பக்தி சக்தியோடு பண்ணான். பண்ணிவிட்டு வழக்கமாக இருக்கிற மாதிரி உட்காந்து ஜபம் பண்ணிட்டு தான். ஜபம் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, சலங்க சத்தமே வரல. அவனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. நம்ம பண்ண பூஜையில் ஏதான தடங்கள் இருந்ததா, தப்பு இருந்ததா, அல்லது நம்ம அரசாட்சியில் ஏதான தவறு பண்ணிட்டோமா, சிவபெருமான் ஏன் நம்மளுடைய பூஜையை ஏற்றுக்கலை அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே யோஜனையில் ஆண்டுருந்தான். அப்போ திடீர்னு ஜல் ஜல் ஜல்னு சலங்க சத்தம் 3 முறை கேட்டுது. அத்தோட சிவபெருமான் அசரீரியாக சொன்னார், வன் தொண்டன் என்னை தரிசனம் பண்ணுறதுக்கு தில்லைக்கு வந்ததுனால எனக்கு இந்த மாதிரி காலம் கடந்து போயிடுச்சு, காலம் கடந்து விட்டு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். அதை கேட்ட உடனே அவனுக்கு இவர் ஏற்றுன்ட்டான்றது சந்தோஷம். அப்படிப்பட்ட வன் தொண்டரை போய் நம்ம பார்த்து நட்பை ஏற்படுத்திக்கணும். நம்மளை விட அவர் தெரியும், சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி தெரியும். அதனால் நம்மளை விட பெரிய அளவில் சிவபெருமான்கிட்ட ஈடுபாடு கொண்ட அவரை நம்ம நண்பனாக அடையணும்னு சொல்லிவிட்டு அவர் பூஜையிலேருந்து எழுந்து பரிவாரங்களை அழைச்சிட்டு நேராக தில்லைக்கு போகிறார். தில்லைக்கு போய் அங்கே நடராஜ பெருமானை மனம் உருகி தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற தில்லை 3000 அர்ச்சகர்கிட்ட கேட்குறார். அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் எங்கே இருக்கார், எங்கே தங்கியிருக்கார் சொல்லுங்கன்னு. அவர் கிளம்பி திருவாரூர் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாவா. உடனே சரின்னு அவர் தன்னுடைய பழைய கலனோட திருவாரூர் கிளம்பி போகிறார். திருவாரூர் போன உடனே அங்கே பறவை நாச்சியார் மாளிகையில் தான் அவர் தங்கியிருக்கார். அவர் ஒரு அரசர் மாதிரி தானே இருக்கார். அதனால் அவர் ஆடம்பரமாக அரசர் மாதிரி அங்கே உட்காந்துருக்கார் சிம்மாசனத்தில். அவர் சுற்றி நூற்றுக்கணக்கான சிவனடியார்லேருந்து சிவநாமத்தை ஜபிச்சுட்டு அது ஒரே கோலாகலமாக கைலாசமாக இருக்குது. அவர் போகிறார். அங்கே போகிறத பார்த்த உடனே எழுந்து ஓடி வரார். சுந்தரமூர்த்தினார் ஓடி இவரை சேர்த்து கட்டிட்டு கூட்டின்னு போய் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறார். இவரை பற்றி அவருக்கும் தெரியும், சேரமான் பெருமான் பெரிய சிவபக்தன்னு தெரியும். 2 பேரும் ரொம்ப நட்பு ஏற்பட்டு போச்சு. 2 பேரும் நெருங்கி பழகி ரொம்ப நிறைய விஷயங்களை பேசி சந்தோஷப்பட்டுண்டா. அவர் 2 பேருக்கும் பார்வை நாச்சியார் வேண்டிய உபசாரங்கள்லாம் பண்ணி அங்கே செய்கிறா, எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறா. அதுக்கு பிறகு இவ 2 பேரும் சேர்ந்து சிவனடியார்களோடு அங்கே போகிறார். திருவாரூர் கோவிலுக்கு போய் ஈஸ்வரனை பார்த்து அங்கே பதிகம் பாடுறார். பதிகம் பாடிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றார். கிளம்பி வந்த உடனே சேரமான் பெருமான் என்ன சொல்கிறார், நம்ம பாண்டிய நாட்டுக்கு போகணும், மதுரை போய் சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணணும்னு உடனே சரி வாங்க போகலான்ட்டு கிளம்பிடுறார்.
அப்போ எப்போவுமே சேத்திரமாக போவார். அதனால் இப்போ பறவை நாச்சியார் இங்கேருந்து வர அடியார்களுக்கெல்லாம் அவர் தொண்டு புரிஞ்சுட்டு இருப்பார். அங்கே சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணி வச்சா ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் தரிசனம் பண்ணால் அது காரணம் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். அவர் வந்து பாடலெல்லாம் பாடிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றார். கிளம்பி ஒவ்வொரு க்ஷேத்திரமாக கிளம்பி வந்து பார்த்துட்டே வர்றார். கூட சேரமான் பெருமான் வரார். அப்படி வரும்போது ஊரில் வந்துட்டு ராத்திரி தங்குறார். அவர் சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தங்குறார். இரவு ஆயிடுத்துன்னு படுத்துன்னு தூங்கும்போது அவருடைய கனவில் சிவபெருமான் ஒரு புதுமையான தோற்றத்தில் காட்சி கொடுக்குறார். தலையில் கொண்ட ரொம்ப இளமையாக இருக்கார், காளையராக இருக்கார், கையில் பொற்சண்டு வச்சுட்டு காட்சி கொடுக்குறார். இந்த சிவபெருமான் எந்த கோவிலில் இருக்கான்னு தெரியலையே, நமக்கு என்ன போகுதுன்னு எழுந்து அவர் அப்படியே யோஜனை பண்ணிகிட்டே வரும்போது அவருக்கு தெரியுது திருக்கானப்பேர் அப்படிங்கிற ஊரில் காளப்பெருமான் அப்படிங்கிற பேரில் சிவபெருமான் இப்படி இருக்காருன்னு. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய காளையார் கோவில்ன்ற ஊர். உடனே அங்கே போகிறார். ஆர்வத்தோடு போய் இவரோடைய சேரமான் பெருமானோடய போய் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி அங்கே பதிகம் பாடுறார். பதிகம் பாடிட்டு திருவாரூர் வந்துடுறார். அங்கே கொஞ்ச நாள் இருக்கார். இருந்துட்டு உடனே என்ன பண்ணுறார், அவர் வந்து இவரை சுந்தரமூர்த்தி நாயனாரை நீங்கள் மலைநாட்டுக்கு என் கூட வரணும், அங்கே வந்து கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்கன்னா ஒன்று சரி வாங்க போகிறோங்கிற. போகும்போது எப்போ சேத்திரமாக தானே பாடலாம் பாடிட்டு சேத்திரமாக சிவபெருமான தரிசனம் ஒன்றே போவார். அதில் சொல்ல முடியாத இன்பம் அவளுக்கு மகிழ்ச்சி இல்லையா. அதனால் அப்படி ஒவ்வொரு சேத்திரமாக பாயிண்டு போகும்போது காவேரி குறுக்கிடுறது அந்த பக்கம் திருவையாறு இருக்குது. திருவையாறு பெருமானை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேரமான் பெருமான் ஆசைப்படுறார். அதை இவர்கிட்ட சொல்கிறார், சுந்தரர்கிட்ட. பார்த்தா காவேரியில் கரை புரண்டு போடுறது வெள்ளம், சொல்ல முடியாத வெள்ளம். படகுக்காரன் இருக்கான், அவனை கூப்பிட்டு அவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். இல்லை சாமி முடியாது, படகெல்லாம் கவுந்துரும், ரொம்ப உக்கிரமாக வருது வெள்ளம், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறார், சேரமான் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்குறார். அவர் உடனே ஈஸ்வரனை துதித்து ஒரு பதிகம் பாடுறார். பதிகம் பாடின உடனே மேற்கு நோக்கி அப்படியே பிரவாகமாக வந்த வெள்ளம் அப்படி அவர் நில்லுன்னு சொன்ன மாதிரி நின்றுடுச்சு. இந்த பக்கம் பண்ண ஜலம்லாம் போயிடுச்சு, வடிஞ்சு விடுச்சு. அதனால் இங்கே அப்படியே மழை திட்டாக தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இவா எல்லோரும் சிவனடியார்களும் சிவநாமத்தை சொல்லிட்டு நேராக திருவையாறு போய் அங்கே சுவாமியை பார்த்து அங்கே பதிகம் பாடிட்டு சந்தோஷமாக திரும்ப அதே வழியால் வர அது வரை அப்படியே இருக்குது. இவ வந்து கரை ஏறின உடனே அப்படியே வெள்ளம் திருப்பி கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சுடுச்சு. இது சிவபெருமான் இவர் மூலியமாக பண்ண லீலை. அங்கே அதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இவர் நேராக இது சேரமான பெருமானுடைய அரண்மனைக்கு போகிறார். அங்கே கூட்டின்னு போகிறார். அவர் அங்கே ராஜ உபச்சாரம் கேட்கணுமா, அவருக்கு எல்லா வித உபச்சாரமும் பண்ணி அங்கே 2 பேரும் சந்தோஷமாக இருந்து அந்த கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணி அங்கே பதிகம் பாடி எல்லோரும் சிவநாம பஜனை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கா. இப்படி கொஞ்ச நாள் இருக்கா. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற க்ஷேத்திரம்லாம் போக வேண்டியது, அங்கெல்லாம் இவர் பதிகம் பாட வேண்டியது. அங்கெல்லாம் ஜனங்க ஜெயன்னு திரண்டு வரும், நம்ம சுந்தர் வந்துட்டார். அப்படி இருந்துன்னு இருக்கும்போது சுந்தரருக்கு திருவாரூர் போகணுங்கிற எண்ணம் வந்துடுது. அந்த பெருமானை விட்டு அவரால் இருக்க முடியாது. சிவபெருமானை போய் பார்த்துட்டே இருக்கணும். அதனால் அவர் மனசில் திருப்பி சிவபெருமான் வந்து இழுக்கிறார். உடனே சொல்லிவிடுறார் சேரமான் பெருமான்கிட்ட, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வந்து நான் கிளம்பி திருவாரூர் போய் நான் ஈஸ்வரனை பார்க்கணும், அங்கே இருக்கணும். நீங்கள் ஈஸ்வரை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி சிவபக்தி பண்ணிட்டு நல்லாட்சி ஈஸ்வரனுடைய அருளால் நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கோம், திரும்ப நாம் சந்திப்போம்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டேருந்து உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிடுறார். அவர் அப்படி கிளம்பும்போது ஏராளமான பொன்னும் பொருளும் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்து அனுப்புகிறார். அத்தனையும் வாங்கிட்டு இவர் தன்னுடைய சிவனடியார் கூட்டத்தோடு திருமுருகன் பூண்டிங்கிற ஊர் வழியாக வந்துட்டுருக்கார். இதை சிவபெருமான் பார்த்துட்டார். ஏன்னா எப்போவுமே தங்கிட்டேருந்து தான் பொருளை வாங்குவார். பொண்ணை கொடு, பொருளை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு. இப்போ ஒரு நண்பர் ஏற்பட்டுட்டார். அந்த நண்பர்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறார் இல்லையா. அதை பார்த்த உடனே சிவபெருமான் இதுக்கு அவருக்கு ஒரு வேடிக்கை காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதனால் என்ன பண்ணுறார், சிவபூதங்களை அனுப்புகிறார். சிவகணங்கள் வந்து வேடுவர் வேஷத்தில் வந்து அம்பை வச்சு சுற்றியும் வளைச்சி மொத்தத்தையும் கீழே போடுங்கன்றான். உடனே வெள்ளம் போட்டான். பொன் பொருள் எத்தனை மூட்டையாக எல்லாத்தையும் போட்டுட்டு அவள் நேராக போயிட்டா. அதை வந்து அந்த வேடுவர் ரூபத்தில் வந்து சிவகணங்கள் எடுத்துட்டான். அதை விட்டுட்டு அங்கே இருந்த ஒரு கோவில் தெரியுது, கோவிலுக்கு போகிறார் இவர். சிவனடியாரை போய் கோவிலில் போய் அவர் தான் எப்போவுமே வந்துடுறாச்சு, கடுமையாக பேசுவார். அதனால் இந்த மாதிரி திருடர் இருக்கிற ஊரில் நீ ஏன் இங்கே குடியிருக்க, முதல்ல கிளம்பி போ இங்கேருந்துன்னு அவரை
அதிகாரமாக ஒரு பாடலை பாடுறார். அவர் பாடலை பாடிட்டு அவர் வெளியில் வந்த உடனே அங்கே பலிபீடம் இருக்குது இல்லையா, அந்த பலிபீடத்துக்கு முன்னால் அந்த வேடுவர்கள் இவர்கிட்டேருந்து பறித்த அத்தனை பொண்ணும் பொருளும் நகைகளும் இருக்குது. அப்போ புரிஞ்சு போகிறது இவருக்கு, ஓஹோ இது சிவனுடைய லீலை தான், நம்ம அவர்கிட்ட தானே எப்பவும் கேட்டு வாங்குவோம், இப்போ நண்பர்கிட்டேருந்து வாங்கின உடனே அதனால் நமக்கு அவர் இந்த வேடிக்கை காமிச்சிருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அதை எல்லோரும் சிவனடியார் விட்டு எடுத்துகிட்டு திருவாரூர் போய் சேர்ந்துடுறார். திருவாரூரில் போய் சேர்ந்து அங்கே சிவனடியார்களோட பதிகம் பார்க்குறது, பதிகம் பாடுறது, கோவிலுக்கு போடுறது, இப்படியே இருந்துட்டுருக்கார். கொஞ்ச நாள் ஆன உடனே அவருக்கு திருப்பி நண்பரை பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்துடுது. சேரமான் பெருமானை போய் திரும்பவும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் பண்ணுறது. அதனால் என்ன பண்ணுறார், பறையக்கிட்ட சொல்லிவிட்டு அடியார் கூட்டத்தோட ஒவ்வொரு க்ஷேத்திரமாக பாடிட்டு அவர் கொங்கு நாட்டுக்கு வர்றார். அங்கே அவினாசி அப்படிங்கிற ஒரு ஊர், இப்போ அதுக்கு அவினாசின்னு தான் பேர். அங்கே அந்தனர் இருக்கக்கூடிய வீதி வழியாக அவர் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு வாசலில் வாழை மரம் கட்டி தோரணங்கள்லாம் கட்டி மேளதாளத்தோட ரொம்ப சந்தோஷமான ஒரு குதூகலமான சூழ்நிலை தெரியுது. அந்த வீட்டுக்கு எதிர்ப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு வீட்டிலேருந்து ஒரே அழுகு குரல் கேட்குறது. இப்படி எதிரும் புதிரமாக இருக்க வீடுகளுக்குள்ளே இங்கே மங்களவாத்தியம், அங்கே அழுக. இதுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் இவர் சிவனடியாரோட சிவநாமத்தை சொல்லிகிட்டே எல்லாரும் போகிறா. அதுக்குள்ளே இவருடைய அடியார் ஒருத்தர் போய் அங்கே என்ன விஷயம்னு கேட்டுன்னு இவர்கிட்ட சொல்கிறார். அந்த மேளதாளம்லாம் வாசிக்கிற வீட்டில் இருக்கிற பையனுக்கு 7 வயசு ஆகிடுச்சு, உபநயனம் நடக்கிறது, பூனல் போடுறா. அந்த எதிர் வீட்டில் இருக்கிற பையனும், அங்கே ஒரு பையன் இருந்தான், அவனும் இவனும் நண்பர்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே 2 பேரும் போய் ஒரு மடுவில் குளித்தா. அப்படி குளிக்கும்போது அந்த சிறுவனை முதல்ல முழுங்கி கொடுத்து இந்த சிறுவன் பயந்துன்னு தச்சின்னு ஓடி வந்துட்டான். இவனுக்கு இப்போ 7 வயசு ஆகிறதுனால இவனுக்கு உபநயனம் நடக்கிறது. அந்த வீட்டில் இருக்கிறவா தன்னுடைய குழந்தையும் இருந்தால் இப்போ 7 வயசு ஆகிருக்கும், அதுக்கும் உபநயனம் பண்ணிருப்போமேன்னு சொல்லி நினச்சி ஒவ்வொன்று கதறி அழுதுன்ட்ருக்கா. அதான் அங்கே அழுக சத்தம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு மனசு கேட்கலை, ரொம்ப வருத்தம் ஏற்படுறது. நேராக அப்படியே போகிறார், அந்த வீட்டு வாசலில் போய் நிற்கிறார். இவர் சிவநாமம் உச்சரிச்சுட்டு சிவனடியாரோட வாசலில் கூட்டம் வந்த உடனே வீட்டை உள்ளேருந்து எல்லோரும் ஓடி வரா. ஓடி வந்து இவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறா. தெரிஞ்சு போச்சு சுந்தரமூர்த்தி நாயனார்னு சொல்லி இவர் நமஸ்காரம் பண்ணி எல்லோரும் வணங்குறா. வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றா. அப்போ அவர் என்ன சொல்கிறார், உங்கள் வீட்டில் இருந்த பிள்ளையை முதல்ல முழுங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அது 2 வருஷத்துக்கு முன்னே நடந்த விஷயம், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்திருக்கல, அது பெரிய பாக்கியங்களுக்கு உள்ளே வாங்கணுன்னே அவர் மனசு கேட்கலை. இந்த துக்கத்திலே நம்மளை வரவேற்கிறாளேன்னு சொல்லிவிட்டு சிவபிரான் வேண்டிட்டு இவாளுக்கு தானே நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும்னு, சரி பிள்ளையை முதல்ல முழுங்கித்தே அந்த மடு எங்கே இருக்குது காட்டுறையில் அப்படின்னு கேட்குறாரு. அவள் உடனே வாங்கன்னு காட்டுறேன்னு வரா. அவள் வந்த உடனே சிவனடியார் வரா, அந்த வீட்டில் இருக்கிறவாள்லாம் கிளம்பி வரா. ஊர் ஜனங்களும் கூட வர ஆரம்பிச்சுடுது. ஏதோ அவர் கூட்டின்னு போகிறாரு, என்ன விசேஷம்னு தெரியலையே, இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் வந்திருக்காருன்னு ஜெயன்னு ஜனத்தோடு அந்த மடுவுக்கு கூட்டின்னு போகிறாவா. மடுவுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மடுவில் தான் முதல்ல இருந்தது, இந்த குழந்தைய இங்கே தான் அது முழுங்கி கொடுத்ததுன்னு சொன்ன உடனே சிவபெருமான மனசில் நினச்சிட்டு ஒரு பதிகம் பாடுறார், 2 பதிகம் பாடுறார், 3 பதிகம் பாடுறார். அப்படியே சலனம் இல்லாமல் இருக்குது அந்த மடுவில் இருக்கிற ஜலம். 4வது பதிகம் பாடுறார். இந்த பதிகத்தில் அவினாசிங்கிற பேரே வரும். கரைக்கால முதலை விழுங்கிய பிள்ளையை திரும்ப தர சொல் யமனையே அப்படின்னு அந்த பாடலே முடியும். அதை பாடி முடிஞ்ச உடனே ஜலத்தில் ஒரு சலனம் ஏற்படுது. ஒரு முதல்ல லேசாக அப்படியே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரையில் வந்து நப்புன்னு கக்கிறது. அப்படி வாயிலேருந்து கக்கின உடனே இப்போ இருந்தால் அவன் 7 வயசு ஆகிருப்பான் இல்லையா, அந்த வயசோடு வெளியில் வந்து விடுறான் அந்த சிறுவன். ஒரே ஆகாகாரம், ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். பற்றவாளுக்கு கேட்கணுமா சந்தோஷம், ஈஸ்வரா உன் கருணையே கருணை, சுந்தரமூர்த்தி நாயனாரே நமக்கு அவதாரம் தான் சொல்லி ஓடி வந்து குழந்தைய கூட்டின்னு வந்து அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறார். உடனே அவர் என்ன பண்ணுறார், அந்த குழந்தைய அடிச்சுட்டு இவாளை அடிச்சுட்டு சிவங்கோவிலுக்கு போய் அந்த சிவனுக்கு நன்றி சொல்லி பதிகம் பாடிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்து உடனடியாக அதே நேரத்தில் அவர் வைதிக முறைப்படி அந்த பையனுக்கு உபநயனம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி விடுறார். அவர் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கும்போது சேரமான் பெருமான் பார்க்க தானே போகிறார். அங்கே அவர் ஊர் வந்துடுறது. இவர் வரான்னு தெரிஞ்ச உடனே அங்கே ஊரெல்லாம் ஒரே பரபரப்பு. ஏன்னா இவர் முதல வாயில் போன குழந்தைய மூட்டுட்டான்றது ஜனங்களுக்கெல்லாம் பரவிடுச்சு அப்படியே. அதனால் அவள்லாம் போய் சுந்தர் வராருன்னு எல்லோரும் சொல்கிறா. சேரமான் பெருமான் உடனே மேலே தாளத்தோட வாத்தியங்களோட படைசோடு வந்து
அவர் ஊர் எல்லையிலே வரவேற்று யானை மேலே உட்கார வச்சு அவர் சாமரம் வீசிண்டு இவரை யானை மேலே கூட்டின்னு போய் தன்னுடைய அரண்மனையில் இறக்கி அவருக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணுறார். அங்கே தங்கியிருக்கார். தங்கியிருந்த மறுநாள் என்ன பண்ணுறார், 2 பேரும் சேர்ந்து அந்த ஊர் சிவன் கோவில் இருக்கு இல்லையா, இந்த சிவன் கோவிலுக்கு தரிசனத்துக்கு போகிறார். சேரமான் பெருமாளும் வரார், இவரும் வரார். சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ளே போகிறார். தரிசனத்துக்கு போய் அந்த சிவனை பார்க்குறாரு. சிவனை பார்த்து தரிசனம் பண்ணும்போது அவருக்கு எல்லாமே தன்னை விட்டு விலகி விட்டு அவர் ஒரு விரக்தி நிலைக்கு வந்துட்டார். எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஒரு இது. அதனால் விருத்தேன் மன வாழ்க்கையை துறந்தேன் அப்படின்ற ஒரு பாடலை பாடுறார். அது பாடின உடனே சிவபெருமானுக்கு தெரிஞ்சு போச்சு, சுந்தரர் கைலாயம் வர விரும்புகிறார் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறார், பிரம்மாவை கூப்பிட்டு வெள்ளை யானையை கூப்பிட்டு கீழே போய் சுந்தரன் இருக்கான், சுந்தரன் ஆயிடுச்சின்னு கைலாசத்துக்கு வந்துருங்கோ, அவன் இங்கே வர ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்திராதி தேவர்கள் என்ன பண்ணுறார், வெள்ளை யானையை எடுத்துட்டு இந்த சேரவானுடைய ஊர் தலைநகரில் இருக்கிற கோவில் வாசலில் யானையோடு காத்துட்டுருக்கா. இவர் தரிசனத்தை பண்ணிட்டு வர்றார். அந்த உடனே சுந்தரமூர்த்தி நாயர்கிட்ட சொல்கிறார், ஈஸ்வரனுடைய யானை நீங்கள் வரணும் அப்படின்னு. உடனே சந்தோஷமாக யானை மேலே ஏறிக்கிறார். யானை மேலே ஏறின உடனே அந்த யானை என்ன பண்ணுறது, அப்படியே கைலாசத்துக்கு அப்படி பறக்கிறது, மேலே அப்படி போக ஆரம்பிச்சிடுது. இதை பார்க்குறார் ஓடி வந்து சேரமான் பெருமான். உடனே அவர்கிட்ட குதிரை மேலே பாஞ்சு ஏறிண்டு அது காதில் அவர் வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறார். அது யானை ஒரு 3 பிரதட்சணம் பண்ணிவிட்டு இவருக்கு முன்னால் பைலட்டு மாதிரி போகிறது. கிர்ன்னு முதல்ல குதிரை போகிறது, பின்னால் யானை போகிறது. மகாபெரிவா இந்த இடத்துல என்ன சொல்கிறா, சேரமான் பெருமானுடைய போர் வீரர்கள் சில பேர் ஹத்தி பண்ணிவிட்டா, அதாவது வீரமரணம்னு பேர் இதுக்கு. அவள் சொர்க்கத்துக்கு போவாள். அதனால் சேரமான் பெருமான் மேலே அளவுக்கு மீறி பாசமும் அன்பும் கொண்ட சில படை வீரர்கள் தங்களை ஹத்தி பண்ணிட்டு அது போய் குதிரையை மேலே ஏறிண்டு அது பைலட்டாக போச்சுங்கிற மகாபெரிவா. முன்னால் சர்ன்னு அந்த வீரர்கள் கொஞ்சம் பேர் போக, அதுக்கு பின்னால் சேரமான் பெருமான் குதிரையில் போக, அதுக்கு பின்னால் வெள்ளை யானை மேலே சுந்தரர் போகிறார். இப்படியே கைலாசம் போயிட்டு இருக்கும்போது சுந்தரர் கீழே குனிஞ்சு பார்க்குறார். ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் ஒரு மரத்தடியில் ஔவையார் உட்காந்துட்டு விக்னேஸ்வருக்கு பூஜை பண்ணிட்டுருக்கார். அதனால் அங்கேருந்து அவர் குரல் கொடுக்குறார் சுந்தரர், அவையே கைலாசம் போகிற மறையா நீ அப்படின்னு. அவன் மேலே பார்க்குறா, உனக்கு கைலாசம்தான் முக்கியம், எனக்கு கணபதி பூஜை தான் முக்கியம், போ அப்படின்னு விடுறா. அவர் சிரிச்சுட்டே போயிடுறார். கைலாசம் போன உடனே வாசலில் எல்லாரையும் நிறுத்திடுறா. ஹத்தி பண்ணிட்ட வீரர்கள்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுடுறா. சேரமான் பெருமானை வெளியில் நிறுத்திடுறா. சுந்தரமூர்த்தி நாயனாரை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுறா. அவர் மட்டும் உள்ளே போகிறார். போன உடனே ஈஸ்வரன் பார்வதியோடு உட்காந்துருக்கார். சிரிச்சின்னு வரவேற்கிறார். வா சுந்தரா வா அப்படின்னு கூப்பிட்றார். அவர் போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு சேரமான் பெருமான் வெளியில் இருக்காருன்னு உடனே பூதகணத்தை அனுப்பிச்சு அவரையும் கூட்டின்னு சொல்லி அவரை உள்ளே கூட்டின்னு வர வச்சு சேரமான் பெருமானை பார்த்து, நீ இனிமேல் இங்கே பூதகணங்களாக கைலாசத்தில் கைங்கரியம் பண்ணிரு அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார். இவர் வழக்கம் போல் அவருக்கு வந்து ஆலால சுந்தரம் அப்படிங்கிற பேருடைய சிவபெருமானுடைய தொண்டராக கைலாசத்திலிருந்து பணியாற்றுறார். அதே மாதிரி பூலோகத்தில் பிறந்த அனிந்திதை கமலிங்கிற அவா 2 பேரும் அங்கேயே சிவகைங்கரியம் பண்ணி இருந்துட்டு அவள் மோட்சத்துக்கு வந்து கைலாசம் வந்துடுறா. கைலாசம் வந்து பார்வதி தேவிக்கு தன்னுடைய தொண்டை தொடர்ந்து பண்ணின்னு இருக்கா. இது ரொம்பவும் 63 நாயன்மார் சரிதத்தில் புனிதமான ஒரு சரிதம். இந்த சரிதத்தை சொல்கிறதும் புண்ணியம், கேட்குறதும் பெரும் புண்ணியம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். பெரிய புராணத்தை சேக்கிய பெருமான் எழுதி அது எங்கே அரங்கேற்றம் ஆச்சுன்னா தில்லையில் சிதம்பரத்தில். அது சித்திரை மாத ஆருத்ரா நட்சத்திரத்தை அன்னைக்கு அரங்கேற்றமாச்சு. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சியை பார்ப்போம். 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 12ஆம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி பூஜை தங்கரதம், 14ஆம் தேதி வருஷப்பிறப்பு தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி.